அனைவருக்கும் இனியதொரு வணக்கம். என் அன்பு அன்பர்களே, அன்புள்ள கண்ணம்மா என் கண் இமைகளையும் கட்டி போட்டி விடுவாள். மின்கொத்தி பறவை போல கொத்தி கொத்தி தின்று விடுவாள். அவளின் மூக்கின் நுனியை கொண்டு கோழிகளுடைய கண்களாலே எவையும் கொலை செய்து விடுவாள். கார்த்திகை பணியில் உரையாதவன் நானும் அவள் கண்ணுக்குள் உறைந்து போனேன். சிமிட்டிகளும் என்னமா உறங்குகிறது இவள் ஊஞ்சலாட்டும் பொழுதெல்லாம். பிளாட்டினமும் மதிப்பு வரிசையில் பின்தள்ளப்படும் இவளின் பல் வரிசையை கண்டு மல்லிப்பூக்களில் மட்டுமே மனவிட்டு பேசும் மங்கை இவள். அவளின் தங்கை கூட பூவில் சிறு பங்கு தராதவள். தோகை விரிக்கும் மயில்களும் உடனே வெக்கத்தில் மூடிக்கொள்ளும் இவளின் தலைவிரித்து கோலம் கண்டு சிரித்தாலே போதும் நான் சின்ன மூலம் ஆகிவிடுவன். ஆனால் சிரிக்க மாட்டல அந்த சிறுமூஞ்ச காரி. பத்திரகாளியும் சற்று பயந்து போகும் இவளின் கோர தாண்டவத்தினை கண்டு. அலைபேசியில் மட்டும் காணக்கூடிய அழகி இவள். எனக்கு ஒற்றை ஆசைதான். இணைந்தோறும் சண்டைகள் போட்டாலும் ஒற்றை நொடி கூட நம் இருவரின் மனங்கள் பிரிவதே இல்லை. என்னவள் என்பதாலோ பொய் சொல்ல மாட்டாள், போன் பண்ண மாட்டாள். ஆனால் காதலனை கடுகு கூட குறைக்க மாட்டாள். அரக்கி இல்லை, என்னையும் காதல் செய்ய வைத்த கிறுக்கு இவள். இவளின் மெல்லிய கொலுசு சத்தம் என் செவிகள் சங்கீதமாக இசைக்கிறது. கண்ணம்மாவின் கால்பட்ட இடமெல்லாம் முத்துப்போல் துடிக்கிறது. இன்று இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கு நீ உனக்கு நான் என்பது யாராலும் மாற்றவே முடியாது. காதலுடன் கிராமத்துக்கு இருக்க. நன்றி, வணக்கம்.